Students, next topic is wedge friction. Okay, wedge is nothing but a taper shaped part with very less angle is known as wedge. Okay, a taper shaped block with very less angle is known as wedge, which is used to raise the heavy load with less input. Okay, less input. ஒரு அதிகமான லோடை குறைஞ்ச இன்புட் கொடுத்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸோட பேர் தான் என்னது வெட்ஜ். ஓகே, a tapered shape object with less angle is known as wedge. Okay, this angle is known as wedge angle. Okay, listen, இந்த வெட்ஜ் ப்ராப்ளம் ரெண்டு ஷேப்ல ரெண்டு டைப்ல பண்ணலாம். புரியுதா? ஒன்னு ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் ரிசல்டன்ட் எடுத்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் வச்சு பண்றது. you know very well about the friction angle between the normal reaction and resultant force is known as friction angle. Okay, friction angle எடுத்து பண்ணலாம் ஒரு மாடல். செகண்ட் ஒன் as usual நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியும் பண்ணலாம். சரியா? ரெண்டு மாடலும் இப்போ பார்க்கலாம். See the first problem, a block overlying a 10 degree wedge angle is equal to 10 degree on a horizontal floor and leaning against a vertical wall and weighing 1500 Newton. Weight of the block 1500 Newton is to be raised by applying a horizontal force to the wedge, assuming coefficient of friction between all the contact surfaces. This contact surface, this one and this one is equal to 0.3. Determine the maximum horizontal force to be applied to raise the block. சரியா? இந்த 1500 நியூட்டன் ஹெவி பிளாக்கை லிஃப்ட் பண்றதுக்கு நீங்க இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்? இதான் அவனோட ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் ஆன் தி given data. Listen, weight of the block W is equal to 1500 Newton and coefficient of friction between all the block is equal to 0.3 and to find the horizontal force P required to raise the block. கண்டுபிடிக்க வந்து இந்த P force என்னன்னா என்ன பண்ணணும் இதுல கண்டுபிடிக்கணும். ஓகே, first one, see the solution. First of all, draw the free body diagram. Okay, free body diagram of block and wedge. Listen, free body diagram. Listen here. Force applied towards left side direction. எங்க பார்த்து அப்ளை பண்றீங்க force? இங்க பார்த்து அப்ளை பண்றீங்க. அப்ப wedge எங்க மூவ் ஆகும்? left side மூவ் ஆகும். left side wedge மூவ் ஆகுதுன்னா friction எங்க பார்த்து இருக்கும்? right side பார்த்து இருக்கும். மூவ் ஆகுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு friction force இருக்கும். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா force applied P and friction force Fm. Okay, Fm1 is equal to Fm1 and there is a normal reaction Nr1. ஏதா டவுட் இருக்குதா? இது ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுத்ததுனால மூவ்மெண்ட் அந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், see this block. இந்த வெட்ஜ் உள்ளாடி வர வர இந்த பிளாக்கோட மூவ்மெண்ட் எங்க போயிட்டே இருக்கும்? அப்ல போயிட்டே இருக்கும். சரியா? பிளாக்கோட மூவ்மெண்ட் அப்வர்ட்ல இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் எங்க பார்த்து இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன். Listen, this one movement of a wedge. Next one, movement. Direction of movement of a block upward direction. So friction force Fm3 vertically downward direction. Then there is a normal reaction perpendicular to the plane and this one Nr3. Any doubt? Then consider this contact area, contact between block and wedge. Here also நார்மல் ரியாக்ஷன். இங்க என்ன இருக்கும்? ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அந்த நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன் Nr2. Here also same normal reaction
nr2. Okay, listen carefully. இந்த வெட்ஜ் மொத்தமா லெஃப்ட் சைடு பார்த்து வரும்போது இதுலயும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ரைட் சைடு பார்த்து தான் இருக்கும், இதுலயும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்க பார்த்து தான் இருக்கும், ரைட் சைடு பார்த்து தான் இருக்கும். இதுல ரைட் சைடு பார்த்து இருந்துச்சுன்னா பிளாக்ல எங்க பார்த்து இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கும். ஓகே, கான்டாக்ட் பிட்வீன் டூ ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் FM2 ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் FM2. இதா டவுட் இருக்குதா? இதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் வெட்ஜ் அண்ட் பிளாக். திஸ் ஒன் பிளாக், திஸ் ஒன் வெட்ஜ். free body diagram of wedge and block. Okay, free body diagram of wedge and block. Then இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல சால்வ் பண்ண போறோம். என்ன மாடல் அப்படின்னா ஃபிரிக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். சரியா? ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் என்ன பார்த்திருக்கோம்? ஆங்கிள் between the resultant force and normal reaction is known as angle of friction. ஓகேயா? இப்போ பாத்துக்கோங்க, இதுல ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்குதா? இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ரியாக்ஷனை கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறேன். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட பேரு R3. ஓகே, based on parallelogram law, R3 is equal to square root of nr3 square plus fm3 square. இப்போ இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸையும் நார்மல் ரியாக்ஷனையும் சேர்த்து ஒரே ஃபோர்ஸ் ஆக்கியாச்சு. இனி உனக்கு இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தேவையில்லைங்க. சரியா? இந்த நார்மல் ரியாக்ஷனும் தேவையில்லைங்க. இந்த ஃபிரிக்ஷனையும் நார்மல் ரியாக்ஷனையும் சேர்த்து என்ன பண்ணிட்டேன், ஒரே ஃபோர்ஸ் ஆக்கிட்டேன். புரியுதா இது? இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் Φ3. ஃபிரிக்ஷன் ஆங்கிள் Φ3. எனி டவுட்? ஃபிரிக்ஷன் ஆங்கிள் Φ3. நெக்ஸ்ட் சீரிஸ் டயக்ராம். இங்க என்ன இருக்குது உங்களுக்கு? ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டு சைடு வரைஞ்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு ஹரிசாண்டல் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், ஒரு வெர்டிகல் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன எடுக்கிறோம்? ஒரு நார்மல் ரியாக்ஷன். இந்த எஃப்எம்ஏ என்ஆரையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எடுக்கிறேன். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R1. ஓகே, angle between the resultant force and the normal reaction is known as friction angle Φ1. இப்போ அந்த ஃபிரிக்ஷனையும் என்ஆரையும் கம்பைன் பண்ணி தான் R1 எடுத்திருக்கேன். அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லைங்க, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. கட் பண்ணி. ஓகே, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபோர்ஸ் ஆக்கியாச்சு. ஏதாவது டவுட் இருக்குதா? சிமிலர்லி இந்த என்ஆரையும் எஃப்எம்ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்கிடலாமா? this one R2. Okay, angle between R2 and NR2 is Φ2. இத குழப்பம் இருக்குதா? இப்போ இது தேவையில்லை உங்களுக்கு. இந்த FM2 தேவையில்லை, இந்த NR2 தேவையில்லை. எதனால? FM2 NR2 கம்பைன் பண்ணி தான் R2 எடுத்திருக்கேன். புரியுதா இது? சிமிலர்லி இந்த FM2 NR2 கம்பைன் பண்ணி என்ன எடுத்துக்கலாம்? இங்கேயும் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் R2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆங்கிள் between the normal reaction and resultant force is Φ2. இனி இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இதா டவுட் இருக்குதா? இதுல இருந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R8 நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இங்க பாருங்க, R3 inclined force, R2 inclined force, R2 inclined force, R1 inclined force. Okay, R1 inclined with y axis, R2 inclined with y axis, R2 inclined with y axis, R3 inclined with x axis. So first you got to resolve these forces into horizontal and vertical component. Okay, first one vertical component R3 in the sine Φ3, here R3 in the cos Φ3 because of angle with respect to x axis. Similarly இதை ரீசால்வ் பண்ணிக்கோங்க. இங்க என்ன தெரியுது? angle with respect to y axis, therefore R1 in the cos Φ1, here R1 in the sin Φ1. Okay, similarly resolve R2 forces.
என்ன எடுத்திருப்போம், இந்த plane x ன்னு எடுத்திருப்போம், normal reaction y ன்னு எடுத்திருப்போம், angle with respect to y. Therefore horizontal component r2 into sin phi 2, vertical component r2 into cos phi 2. Similarly, resolve r2 forces. Here r2 into sin phi 2, this one r2 into cos phi 2. Any doubt? Problem almost over. The free body diagram correct ah போட்டுட்டீங்க அப்படினா இந்த ப்ராப்ளத்துல ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு வந்து முடிஞ்சது. Okay, now see the diagram. Here unknown value is friction angle phi 1, friction angle phi 2, friction angle phi 3. These are unknown value. So first you got to calculate phi 1, phi 2 and phi 3. Okay, we know the formula. Mu is equal to tan phi. Mu is equal to tan phi. We know that coefficient of friction between all surfaces mu is equal to 0.3 is equal to tan phi. Tan phi. Therefore phi is equal to tan inverse of 0.33. Phi is equal to 16.699 degree. Okay. Listen பண்ணிக்கோங்க. இதுல ஒரு டேட்டா மிஸ் பண்ணிருக்கோம். என்னது? weight of the block W is equal to 1500 Newton. Any doubt? See the diagram. Phi 3 angle correct x depend பண்ணியே வந்திருக்குது. Phi 1 angle correct y depend பண்ணியே வந்திருக்குது. Therefore phi 1 is equal to phi 3 is equal to 16.699 degree. Okay. ஆனா அந்த phi 2 பாருங்க ஒரு inclined plane டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா phi 2 is equal to phi plus wedge angle. ஓகே, இப்படி ஆக்சுவலான y axis டிபெண்ட் பண்ணியோ x டிபெண்ட் பண்ணியோ இருந்துச்சுன்னா friction angle டைரக்டா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி inclined plane டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா friction angle plus அந்த inclined angle. We know that inclined angle of wedge is equal to 10 degree. Therefore phi 2 is equal to 16.699 plus 10. Therefore phi 2 is equal to 26.699 degree. Figure out. Phi 1 is equal to phi 2 is equal to 16.699. Phi 2 is phi 3. Phi 1 phi 3 is equal to 16.699. Phi 2 is equal to phi plus wedge angle 26.699 degree. Okay. Next see the diagram. Sound. Okay, first consider block. First consider block. Okay, first one. First condition, sum of horizontal force is equal to 0 as well as sum of vertical force is equal to 0. First one, sum of horizontal force is equal to 0. See the horizontal forces R3 into cos phi 3 plus R3 into cos phi 3. Next horizontal force R2 into sin phi 2. R2 into minus R2 into sin phi 2 is equal to 0. Substitute the values. Therefore R3 in the cos phi 3 value 16.699 is equal to R2 in the sin 26.699 degree. Okay. Therefore R3 is equal to, rearrange this equation, R2 in the sin 26.699 divided by cos 16.699 degree. Then R3 is equal to, calculate this value, 0.4690. 0.4690 into R2. This is our first equation. R3 is equal to 0.4690 into R2. Okay, second condition, sum of vertical forces is equal to 0. See here,
first vertical force R2 into cos phi 2, R2 into plus R2 into cos phi 2 minus R3 into sin phi 3 minus R3 into sin phi 3 minus weight of the block minus 1500 is equal to 0. Okay, substitute the values here. R2 into cos phi 2 value 26.699 minus, instead of R3 substitute 0.4690 into R2, therefore 0.4690 R2 into sin phi 3, phi 3 is equal to 16.699 is equal to 1500. Okay, rearrange this equation. The ரெண்டு டேர்ம்லயுமே என்ன இருக்குது, R2 இருக்குது. Take R2 commonly outside. Finally you will get the answer for R2. R2 is equal to 1500 divided by some value 1977 Newton. Okay, R2 value 1977 Newton. Substitute R2 in equation number 1. Substitute R2 in equation number 1. Therefore, R3 is equal to 0.4690 into R2 1977. So, R3 is equal to, calculate this equation, R3 is equal to 927.16 Newton. Any doubt? First answer okay. Substitute R2 value in free body diagram. இங்க எங்கெல்லாம் R2 இருக்குதோ இந்த R2 க்கு பதிலா எதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, R2 is equal to 1977 Newton. இங்க எங்கெல்லாம் R2 வருதோ அந்த இடம்லாம் 1977 Newton சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகே, let's write down this content. Second one, consider a free body diagram of wedge. Okay, next one, consider wedge. Same condition. First one, sum of vertical force is equal to 0. See the vertical forces R1 into cos phi 1, upward direction positive, therefore plus R1 into cos phi 1. Next vertical force minus R2 into cos phi 2, minus R2 into cos phi 2. Total 2 vertical forces is equal to 0. Therefore, R1 into cos phi 1, cos 16.699 is equal to R2. R2 value known value 1977 into cos phi 2 26.699. Okay, find out R1 value. R1 value is equal to 1844 Newton. 1844 Newton. Any doubt? Next condition, sum of horizontal force is equal to 0. Total horizontal forces 3. R1 into sin phi 1, R2 into sin phi 2 minus P. Left side direction minus, right side direction positive. Therefore, plus R1 into sin phi 1 plus R2 into sin phi 2 minus P is equal to 0. Therefore, P is equal to minus P plus P. P is equal to R1 value 1844 into sin phi 1 16.699 plus R2 value 1844 into sin phi 2 26.699. Okay, solve this equation. Finally, we will get the force required. P is equal to 1417.58. 1417.58 Newton. Okay, 1417.58 Newton force is applied to the wedge. இவ்வளவு force நீங்க கொடுத்தாதான் அந்த block எங்க மூவ் ஆகும், upward directionல மூவ் ஆகும். Okay.